Hi everyone, welcome to Easy English with Ambika YouTube channel. ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான எஸ்எஸ்சி இங்கிலீஷ் காம்போ கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்பெஷலி ஃபார் எம்டிஎஸ்க்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு வீடியோ கோர்ஸும் இதில் வந்து கவர் ஆகும், 45 கிராமர் ரூல்ஸும் கவர் ஆகும். இது வந்து 45 கிராமர் ரூல்ஸ், இது வந்து வீடியோ. ஓகேவா? இது ரெண்டு கோர்ஸுமே கம்பைல் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே காம்போவாக இருக்கும். நீங்கள் தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் நாங்களே காம்போவில் வச்சுருக்கோம் உங்களுக்கு. ஸோ 1,999 ப்ரைஸ் காட்டும். அங்கே வந்து கூப்பன் கோட் EA1000 நீங்கள் கொடுத்தீங்கன்னா 1000 rupees வந்து ரிடக்ஷன் ஆகிட்டு 999க்கு உங்களுக்கு ஷோ ஆகும். ஆஃப்டர் தட் நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பேசிக்ஸ், எக்ஸாம் டாபிக்ஸ், குவிசஸ், டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அண்ட் தென் இந்த பிடிஎஃப் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட படிச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். 45 கிராமர் ரூல்ஸ், இந்த 45 கிராமர் ரூல்ஸ் தான் எம்டிஎஸ்க்கு ஸ்பெஷலாக. நீங்கள் எம்டிஎஸ்க்கு மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிராமர் ரூல்ஸ் வந்து திரும்ப திரும்ப கேட்குறாங்க கொஷின்ஸ் எக்ஸாம்ஸில் வந்துட்டு. ஸோ அந்த கிராமர் ரூலை எடுத்து அது வந்து பிவிக்கில் கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ரூல்ஸை வச்சு ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி உங்களுக்கு எவ்ரி ரூலுக்கு 10 கொஷின்ஸ் பிவிக்கு வித் டீடைல்டு சொல்யூஷனோட அவங்க அட்டாச் பண்ணியிருக்கோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட படிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கோர்சஸ் வந்து எஸ்எஸ்சிக்கு இருக்குது. பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸுக்கு பேங்கிங் இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் ஆல்ரெடி கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வீடியோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் தனியாக இது இந்த கிராமர் ரூல் மட்டும் வேணும்னா கூட இது நீங்கள் தனியாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ கைஸ், நீங்கள் டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் இப்போ நீங்கள் டெய்லி இந்த கிளாஸஸ் பார்க்குறீங்க இல்லையா, இதனோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து அடுத்த செகண்டே இதனோட பிடிஎஃப் நான் வந்து டெலகிராம் சேனலில் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன் வித் அனடேஷன். இந்த மாதிரி அனடேஷனோடவே இருக்கும். நீங்கள் அதில் வந்துட்டு ரிவிஷன் பண்ணிக்கலாம். வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ரிவிஷன் பண்ணிக்கலாம். இந்த 45 டேஸோட பிடிஎஃப் எல்லாமே நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்கும். இந்த பிடிஎஃப் மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே, அதாவது நீங்கள் பெய்ட் கோர்ஸில் வரல, நான் பெய்டு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த கிளாஸஸ் நீங்கள் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, கொஷின் பாருங்க. இது வந்து க்ளோஸ் டெஸ்ட். இன்னைக்கு நான் வந்து 2 க்ளோஸ் டெஸ்ட் எடுத்து வந்திருக்கேன். ஓகே, க்ளோஸ் டெஸ்ட் செட் 1 பார்க்கலாம். 2 செட் இருக்கு, செட் 1 பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இப்படிதான் உங்களுக்கு வந்து க்ளோஸ் டெஸ்ட் இருக்கும். ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் வந்து இடையில டேஷ் கொடுத்துருவாங்க. அந்த டேஷ்ல வந்து அந்த டேஷ்க்கு வந்துட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எவ்ரி டேஷ்க்கு வந்துட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டான ஆன்சர் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பேராகிராஃப் படிச்சிடலாம். படிச்சுட்டு நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கலாம் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு. அண்ட் தென் அதுக்கப்புறம் நம்ம அந்த டேஷை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு டேஷஸ் வந்து இங்கே இருக்கு பாருங்க. 5 டேஷஸ், 1 2 3 4 5 இருக்கு இல்லையா, இது வந்து டேஷஸ். ஸோ இதை தான் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ பாருங்க, பேராகிராஃப் பாருங்க. The Kuno Palpar National Park, located in Madhya Pradesh, Champal Dash, has an area of 750 square kilometers. It now has leopards, jackals, spotted deer, sambar, nilgai, chinkara, wild boar, and 4 horned antelope, making it a perfect dash base for felids. Despite strong objections from Gujarat, which dashed that lions were part of the state's heritage, that MP had a poor dash in wildlife management, and that Kuno Palpar had other big cat species that would dash lion relocation, the sanctuary was chosen for the lion reintroduction project in 2013. ஓகே கைஸ், இங்கே என்ன சொல்ல வராங்க, 2 ஸ்டேட்டை பற்றி பேசுகிறாங்க. 2 ஸ்டேட் பற்றி இங்கே பேசுகிறாங்க. எந்தெந்த ஸ்டேட் வந்து இருக்குது? மத்திய பிரதேஷ் இருக்குது, அண்ட் தென் குஜராத் இருக்குது. என்ன கான்செப்ட் அப்படின்னா, மத்திய பிரதேஷில் இருக்கிற குனோ பால்பர் நேஷனல் பார்க் வந்து அது வந்து என்ன இருக்கு, அந்த சம்பல் அப்படின்ற இடத்துல இருக்கிற அந்த பார்க் வந்து இவ்வளோ ஏரியாவுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நேஷனல் பார்க்னால என்ன இருக்கும், நிறைய அனிமல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதுல வந்து இப்போ என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, இட் நவ் ஹேஸ், இப்போ அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, லெப்பர்ட்ஸ், ஜாக்கல்ஸ் அப்படின்னா நரி, இது ஒரு வகையான நரி தான். ஓகேவா?
நரி. நெக்ஸ்ட் பாருங்க ஸ்பாட்டட் டியர். ஸ்பாட்டட் டியர்னா உங்களுக்கே தெரியல, புள்ளிமான். நெக்ஸ்ட் சாம்பார். சாம்பார்னாலும் சாம்பார் டீர் தான், மான். நீல்காய். நீல்காய்னாலும் அது ஒரு வகையான மான். மான்லயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இல்லையா? சாம்பார் டீர், ஸ்பாட்டட் டீர், நீல்காய். சிங்காரா. சிங்காரானா சிங்கார மான் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து சிங்காரா. நெக்ஸ்ட் பாருங்க வைல்டு போர். வைல்டு போர் அப்படின்றது காட்டு பன்னி. காட்டுல பன்னி இருக்கும் இல்லையா, அந்த ரூட்ஸ் லீவ்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த பன்னி. ஓகேவா? லைக் ஃபோர் ஹார்ன்ட் ஆன்டலோப். ஃபோர் ஹார்ன்ட் ஆன்டலோப்னா 4 கொம்பு இருக்கிற ஆன்டலோப், மான். இது எல்லாமே மான் வகைகள் தான். ஓகேவா? இப்போ இதுல வந்துட்டு என்னெல்லாம் இருக்குன்னா இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேக்கிங் இட் அ பர்ஃபெக்ட் டேஷ் பேஸ் ஃபார் ஃபெலிட்ஸ். ஃபெலிட்ஸ் அப்படின்னா கைஸ் இங்க பாருங்க, ஃபெலிட்ஸ் அப்படின்னா என்னன்னா கேட் ஃபேமிலி. கேட் ஃபேமிலினா நம்ம வீட்டில் வளர்க்குற கேட் கிடையாது கைஸ். இந்த கேட் ஃபேமிலி அப்படின்னா இப்ப காட்டுல இருக்கும் இல்லையா, என்னென்ன கேட்லாம் இருக்கு? கேட்ஸ், வைல்டு கேட் இருக்கும், லயன், லெப்பர்ட், சீட்டா, டைகர், லயன்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கேட் ஃபேமிலி தான் சொல்றாங்க. கண்டிப்பா சீட்டாலாம் பார்த்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும்? இந்த ஸ்பாட்டட் டியர், சாம்பார் டியர்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? கண்டிப்பா வந்து என்ன பண்ணும்? டக்குன்னு அட்டாக் பண்ணி ஸ்பாட்லயே வந்து சாப்பிட்டு முடிச்சிடும் அதை. அப்படி சாப்பிட முடியலனாலும் பாதி சாப்பிட்டு அதை எங்கேயாவது கொண்டு வச்சு திரும்ப திரும்ப நெக்ஸ்ட் டே அது மாதிரி வந்து சாப்பிடும் இல்லையா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி அங்கெல்லாம் நீங்க போய் ஜஸ்ட் விசிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அங்கெல்லாம் அது மாதிரி நடக்கும். மான் இருக்கு அப்படின்னா மான் இருக்கு அப்படின்னா சிறுத்தை அது மாதிரி புலி அப்படிலாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா, இது எல்லாமே என்ன? டியர் ஃபேமிலி, மான் ஃபேமிலி, மான் வெரைட்டிஸ். ஓகேவா? ஸோ இது வந்து யாருக்கு வந்து யார் இதெல்லாம் இது எல்லாத்தையும் யார் சாப்பிடுவோம்னா கேட் ஃபேமிலியில இருக்கிற லியோபர்ட், சீட்டா, வைல்டு கேட், லயன், டைகர் இது எல்லாமே இவங்களை வந்து சாப்பிடுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, டிஸ்பைட் ஸ்ட்ராங் அப்ஜெக்ஷன்ஸ் ஃப்ரம் குஜராத். இப்போ குஜராத்துக்கும் மத்திய பிரதேஷுக்கும் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம மேப்ல பாத்தீங்க அப்படின்னா குஜராத் எங்க இருக்கும்? இங்க இந்த 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 பெண்டில் இருக்கும் இல்லையா, இந்த பெண்டில் இப்போ இந்தியா மேப் வந்து இப்படி வருது அப்படின்னா, இப்படி இப்படி இருக்கு அப்படின்னா இந்த பெண்டில் தான் வந்துட்டு யார் இருப்பா? குஜராத் இருக்கும். இதோட அப்படியே இந்த சைட்ல யார் இருப்பா அப்படின்னா, இதை ஒட்டினா மாதிரி இருக்கும்ல, யார் இருக்கும் அப்படின்னா மத்திய பிரதேஷ். ஓகேவா? ஸோ இப்போ இது என்னன்னா மத்திய பிரதேஷ்ல தான் இந்த குனோ பால்பர் நேஷனல் பார்க் வந்து இருக்கு. எப்படி 750 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்ல வந்து இருக்கு. ஓகேவா? இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த குஜராத் என்ன பண்றாங்கன்னா ஸ்ட்ராங் அப்ஜெக்ஷன் வந்து தெரிவிக்கிறாங்க. இதை வந்து வேற இதுல வந்து லொகேட் பண்ண சொல்லி அப்ஜெக்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸ்ட்ராங் அப்ஜெக்ட் பண்றாங்க ஃப்ரம் குஜராத் விச் டேஷ் தட் லயன்ஸ் வேர் அப்ஜெக்ஷன் பண்ணியும் கூட என்ன பண்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஸ்டேட்டோட பாரம்பரியமா இருந்துச்சு, லயன்ஸ் தான் வந்து ஸ்டேட்டோட பாரம்பரியமா இருந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ தட் அந்த எம்பி மத்திய பிரதேஷ் வந்து என்ன பண்றாங்க, ஹேட் அ புவர் டேஷ் இன் வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட். வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட்ல வந்து இப்போ டூரிசம் இருக்குன்னா டூரிசம் அதை மேனேஜ் பண்ணணும், வைல்ட் லைஃப்னா அதை மேனேஜ் பண்ணணும் இல்லையா? மேனேஜ்மெண்ட் அப்படின்றது எப்படி இருந்திருக்குன்னா புவரா இருந்திருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேவா? அண்ட் தட் இந்த குனோ பால்பர் ஹேட் இது என்னன்னா அதர் பிக் கேட் ஸ்பீஷியஸ், அதர் பிக் கேட் ஸ்பீஷியஸ் தட் வுட். அதுல வந்து வேற என்னவும் இருக்குதான், பிக் கேட் ஸ்பீஷியஸ். கேட் ஸ்பீஷியஸ்ல பிக் கேட்னா சிறுத்தையெல்லாம் பிக் கேட் தான் சொல்லுவாங்க. லெப்பர்ட், சீட்டா இதெல்லாமே வந்து பிக் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பீஷியஸ் தட் வுட் டேஷ் lion relocation. The sanctuary was chosen for the lion reintroduction project in 2013. ஓகே, ஓரளவு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குதா? இது வந்து ரெண்டு ஸ்டேட்ல இருக்கிற ஒரு இதை பத்தி பேசுறாங்க. அதுல வந்து ஒரு நேஷனல் பார்க் இருக்கு, அதுல என்னெல்லாம் இருக்கு, அது யாருக்கு இரையாகுது. ஸோ இவங்க வந்து அப்ஜெக்ட் பண்றாங்க. அப்ஜெக்ட் பண்ணியும் கூட அது வந்து என்னவா இருந்திருக்கு, பாரம்பரிய ஸ்டேட்டோட பாரம்பரியமா வந்து இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த எம்பி மத்திய பிரதேஷ் வந்து எப்படி இருக்கு, வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட் ரொம்ப பூவாரா இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா?
ஸோ இப்போ நம்ம இந்த டேஷை ஃபில் பண்ணும்போது தான் இன்னும் வந்து எக்ஸாக்டா உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபில் பண்ணலாம். ஓரளவு நமக்கு ஒரு ஐடியாஸ் கிடைச்சிருக்கு பார்க்கும்போது இப்போ நம்ம ஃபில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு தான் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு தான் இந்த 4, ஃபர்ஸ்ட் டேஷுக்கு தான் இந்த 4 ஆப்ஷன். பாருங்க, இந்த குனோ பால்பர் நேஷனல் பார்க் லொக்கேட்டட் இன் மத்திய பிரதேஷ் சம்பல் டேஷ் has an area of 750 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஸோ இது வந்து என்ன சொல்றாங்க, அந்த பரப்பளவை தானே பேசுறாங்க. இவ்வளோ பரப்பளவுல வந்துட்டு இப்படி இருக்கு, நேஷனல் பார்க் வந்து இருக்கு, இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன் பாருங்க, ரிவர், ரீசன், ரெயின், ரீஜியன். ரெயின் அப்படின்னா என்னன்னா, ரெயின் பாருங்க, ரிவர் வருமா? இப்ப நம்ம இங்க வந்து நேஷனல் பார்க்க பத்தி பேசிட்டு இருக்கோம், இங்க ரிவர் கண்டிப்பா வராது. ரீசன் வருமா? ரீசன் அப்படின்றது என்ன? ரீசன் இங்க ரீசன் தேவைப்படுமா? சம்பல் ரீசன் வருமா? ரீசனும் வராது. ரெயின் அப்படின்னா என்னன்னா, டு ரூல் அ கண்ட்ரி, ரூலிங் கண்ட்ரி பத்தி இங்க நம்ம பேசல. ஓகேவா? இதுவும் வராது. இது என்ன ஆக்சுவலி? சம்பல் ரீஜியன், இந்த பரப்பளவு, அந்த ரீஜியன், அந்த ஏரியாவை பத்தி பேசுறாங்க. ஓகேவா? ரீஜியன் ஹேஸ் அன் ஏரியா ஆஃப், அது எப்படி இருக்குன்னா 750 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, இட் நவ் ஹேஸ் அதுல என்னெல்லாம் இருக்கு? லெப்பர்ட்ஸ், ஜாக்கல், ஸ்பாட்டட் டீர், சாம்பா டீர், நீல்காய், சிங்காரமான். ஓகேவா? வைல்டு போர், காட்டுப்பன்றி, 4 ஹார்ன்ட் ஆன்டிலோப், 4 கொம்புடைய மான். ஓகேவா? மேக்கிங் இட் அ பர்ஃபெக்ட் டேஷ் பேஸ் ஃபார் ஃபெலிட்ஸ். ஃபெலிட்ஸ் என்னன்னு பார்த்தோம், பிக் கேட்ஸ், வைல்ட் கேட்ஸ்க்கு வந்து இது என்னவாகும்? வைல்ட் கேட்ஸ் இதை பார்த்தா என்ன பண்ணும்? சாப்பிடும். என்ன பண்ணும்? வேட்டையாடி சாப்பிடும். அதுதான். ஓகேவா? ஸோ இப்போ ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு பாருங்க. காட், ப்ரே, எய்ட், ஃபன். காட்னா என்ன? காட், கார்டியன், சேவ். ஓகேவா? எய்ட்னா ஹெல்ப், ஃபன்னா ஃபன்னி, ப்ரேனா என்ன? ப்ரேனா இறை ஆயிடும், அதுக்கு இறை ஆயிடும், அது ஃபுட் ஆயிடும். ஓகேவா? இறை, ஃபுட். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு கேட் இருக்கு, ஒரு சீட்டா இருக்கு, லெப்பர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லெப்பர்ட் வந்து ஒரு ஸ்பாட்டட் டீர், ஒரு சாம்பார் டீரை பாக்குது அப்படின்னா என்ன பண்ணும்? போய் ஹெல்ப் பண்ணுமா? இல்ல வந்து சேவ் பண்ணுமா? என்ன பண்ணும்? பொறுமையா போய் அட்டாக் பண்ணி சாப்பிட்ரும். அப்ப அதுக்கு என்ன ஆயிடும்? அதுக்கு அது வந்து இறையாயிடும், இறை சாப்பாடு இறையாயிடும். ஓகேவா? ஸோ அப்ப அதுக்கு என்ன ஆன்சர்? ப்ரே இஸ் த ரைட் ஆன்சர். இட் இஸ் அ பர்ஃபெக்ட் ப்ரே. இட் இஸ் ப்ரேனா PRAY இல்ல, PRAY தான் வந்து சாமி கும்பிடுறது, காட் சாமி கும்பிடுறது. ஓகேவா? PREYனா இறை, சாப்பாடு ஆயிடும், இறை ஆயிடும். ஓகேவா? பர்ஃபெக்ட் ப்ரே பேஸ் ஃபார் ஃபெலிட்ஸ், யாருக்கு? வைல்ட் கேட்ஸ்க்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, டிஸ்பைட் ஸ்ட்ராங் அப்ஜெக்ஷன்ஸ் ஃப்ரம் குஜராத்ல இருந்து ஸ்ட்ராங் அப்ஜெக்ஷன்ஸ், என்னதான் வந்து ஸ்ட்ராங் அப்ஜெக்ஷன் இந்த மத்திய பிரதேஷ்ல இருக்கிற இந்த பார்க் மேல இருந்தாலும், விச் டேஷ் அது வந்து என்னவா இருந்துகிட்டு இருக்கு? அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட பாரம்பரியமா, லயன்ஸ் தான் வந்து ஸ்டேட்டோட பாரம்பரியமா இருந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? சோ அப்ப அதுக்கு என்ன வரும் பாருங்க, அக்யூஸ்ட் வருமா? அக்யூஸ்ட் வராது. ரெஸ்ட்ரிக்ட் வருமா? ரெஸ்ட்ரிக்டும் வராது. அதாவது குஜராத் கிட்ட இருந்து ஸ்ட்ராங் அப்ஜெக்ஷன் இருந்தாலும் மத்திய பிரதேஷ் என்ன பண்ணுது? அதுதான் வந்து லயன்ஸ வந்து ஸ்டேட்டோட ஹெரிட்டேஜ், பாரம்பரியமா வந்து வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து அக்யூஸ்ட் வராது, ரெஸ்ட்ரிக்டடும் வராது, அட்ஜாண்டும் வராது, கிளைம்டு இஸ் த ரைட் ஆன்சர். கிளைம்டு தான் வந்துட்டு என்னன்னா உரிமை கொண்டாடுறது. விச் கிளைம்டு தட் lions were part of the state's heritage. ஓகேவா? that MP Madhya Pradesh had a poor
புவர் டேஷ். புவர் லாஸ் வருமா, புவர் ரெக்கார்ட் வருமா, புவர் சம்மரி வருமா, புவர் கேஸ் வருமா? கேஸ். கேஸ் அப்படின்றது இங்க பாருங்களேன், அ புவர் டேஷ், அ புவர், இது இங்க ஒரு நவுன் வரணும். ஓகேவா? லாஸ், சம்மரி, ரெக்கார்டு இது மூணுமே நவுன். கேஸ்ங்கிறது, கேஸ் இஸ் அ verb. கேஸ் அப்படின்றது என்னன்னா லாங் டைமா உத்து பார்த்துட்டே இருக்கிறது. கேஸ் லுக் ஸ்டெடியா லாங் டைமா பார்த்துட்டே இருக்கிறது. இது வந்து verb. லாஸ் நவுன், ரெக்கார்ட் நவுன், சம்மரி நவுன். நமக்கு இங்க என்ன வேணும்னா அ புவர் டேஷ், அ புவர் பாய், அ பேட் பாய், அ புவர் மீல், அது மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ இது வந்து ஒரு ஆட்ஜெக்டிவ். இங்க வந்து என்ன வரணும்னா இங்க ஒரு நவுன் வரணும். ஸோ அப்ப இந்த ஃபோர்த் ஆப்ஷன் கண்டிப்பா வராது. இது வந்து லாஸும் இல்லை, சம்மரியும் இல்லை. அதாவது என்னன்னா வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட்ல எம்பி மத்திய பிரதேஷ் வந்து அவங்களோட ரெக்கார்ட் எப்படி இருக்கு, ரொம்ப பேடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லாஸ் இல்ல, சம்மரியும் இல்ல, ரெக்கார்ட் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ரெக்கார்ட் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க. இன் a poor record in wildlife management and that Kuno Palper had an other big cat species. அதுல வந்து என்ன இருக்குன்னா வேற பிக் கேட் ஸ்பீஷஸ் இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா that would dash lion relocation. The sanctuary was chosen for lion reintroduction project in 2013. guys அது என்ன பண்ணும் பாருங்க. அந்த பிக் கேட் ஸ்பீஷஸ், ஒரு பிக் கேட் இருக்கு, ஒரு லெப்பர்ட், ஒரு சீட்டா இருக்குன்னா அது என்ன பண்ணும், ஆக்சுவலி சேனலைஸ் பண்ணுமா, சேஃப்கார்ட் பண்ணுமா? சேஃப்கார்ட் இனாக்கனஸ் அப்படின்னா, இன்னாக்கஸ் அப்படின்னா ஹார்ம்லெஸ். ஒரு பிக் கேட் இருக்குன்னா அது ஹார்ம்லெஸ்ஸா இருக்குமா? கண்டிப்பா அது வந்து ஹார்ம்ஃபுல்லா தான் இருக்கும். சேஃப்கார்டும் அதே மாதிரி தான். இது ரெண்டுத்துக்கும் சேம் மீனிங். சேனலைஸ் பண்ணுமா? சேனலைஸ்லாம் வராது. இது வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஒரு கேட் இருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணும், அச்சுறுத்தும், பயமுறுத்தும் இல்லையா? அது என்ன பண்ணும், ஹார்ம் பண்ணும். கண்டிப்பா ஹார்ம், டேஞ்சர். So jeopardize தான் harm. So that would jeopardize lion relocation. The sanctuary was chosen for the lion reintroduction project in 2013. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க, இந்த மாதிரி வந்துட்டு மத்திய பிரதேஷ்ல வந்துட்டு இப்படி ஒரு பார்க் இருக்கு. அதுல வந்துட்டு இந்த ரீஜியன்ல இவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர்ல வந்துட்டு இப்படி இருக்கு. அதுல வந்து இந்த மாதிரி ஸ்பாட்டட் டியர், நீல்காய், சிங்காரா, இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இது வந்து யாருக்கு ரொம்ப பர்ஃபெக்டான இரையா இருக்குன்னா கேட் ஃபேமிலிக்கு பர்ஃபெக்டான இரையா இருக்கும். என்னதான் வந்து குஜராத்ல இருந்து அப்ஜெக்ஷன் இருந்தாலும் இவங்க என்ன பண்றாங்க, அது வந்து ஸ்டேட்டோட பாரம்பரியமா வந்து லயன்ஸ் வச்சிருக்கிறாங்க. தட் எம்பி அதை என்ன எம்பி வந்து வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப புவரா இருக்கு. அண்ட் தென் இதுல இருக்க ஒரு பிக் கேட் ஸ்பீஷஸ் வந்து என்ன பண்ணுது, அச்சுறுத்துது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு செட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் க்ளோஸ்டு செட் 2 பாருங்க. செட் 2ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்கு பாருங்க. we naturally seek the company. இதுலயும் வந்து 5 questions இருக்கு, 5 dashes இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன சொல்றாங்கன்னு படிச்சுக்கலாம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? we naturally seek the company of those whose dash are the same as our own. Fools don't like the dash of wise men, and wise men avoid the fools. Serious-minded people do not find much in common with dash folk and vice versa. Sinners feel uncomfortable with dash and do not seek their company. We can therefore as a rule judge a man's dash by the company he keeps. கைஸ் இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, ஆக்சுவலி இப்ப நம்ம எப்படி இருக்கிறோமோ நம்மள மாதிரியே ஒரு கம்பெனியன் வந்து தேடுவோம். இப்போ எப்படி சொல்றது, இப்ப ரொம்ப ஜோபியலான ஒரு கேரக்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேம் அதே மாதிரி அந்த ஒரு கம்பெனியன் ஃப்ரெண்டா இருந்தாலோ இல்ல வந்து ஒரு கப்பலா இருந்தாலோ எப்படி இருந்தாலுமே அது சேம் அதே மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற
அதாவது அந்த வேவ் லென்த் அந்த மைண்ட் செட் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப நம்ம ஒரு ஒப்பீனியன், நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருப்போம், அதே மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்க பர்சன் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும், அது கனெக்ட் ஆகும். ரெண்டு பேத்துக்கும் ஒத்து போகும், நிறைய வந்து பேசுவோம், அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதுவே வேற மாதிரியான ஒரு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து கரெக்டா இருக்குமா? இருக்காது இல்லையா? சேம் அதே தான் இங்க சொல்ல வராங்க. நம்ம நேச்சுரலி என்ன பண்றோம், நமக்கு ஏத்த மாதிரியான ஒரு கம்பெனி, நம்மள மாதிரியே இருக்கிற ஒரு கம்பெனியை தான் நம்ம வந்து தேடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபூல்ஸ் டோன்ட் லைக், ஃபூல்ஸ் முட்டாள்கள் வந்து அறிவாளிகளை வந்து தேடுறது இல்ல. அதே மாதிரி அறிவாளிகள் முட்டாள்களை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. சீரியஸ் மைண்ட் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நான் சீரியஸ் பீப்புளை வந்துட்டு தேட மாட்டாங்க. அதே மாதிரி வைஸ் வெர்சா நான் சீரியஸ் பீப்புள் வந்து சீரியஸ் மைண்டட் பீப்புள் வந்து தேட மாட்டாங்க. சின்னர்ஸ் பாருங்களேன். சின்னர்ஸ்னா யாரு? சின் அப்படின்னா என்ன கைஸ்? சின்னனா பாவம். சின்னர்ஸ்னா பாவம் பண்ணவங்க. சின்னர்ஸ் ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் வித் பாவமே பண்ணாம இருப்பாங்கல்ல. யார சொல்லலாம்? போதகர்கள், துறவிகள், இவங்களாம் இருப்பாங்கல்ல. அவங்களாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, நடக்கும்போது கூட மயில் இறக வச்சுட்டு நடப்பாங்க. அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஒரு எறும்புக்கு கூட தீங்கு நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மயில் இறக வச்சுட்டு எறும்பு வந்துச்சு அப்படின்னா நகுத்தி விட்டுட்டு அப்படி நடப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இதா இருப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இவங்க அவங்கள தேட மாட்டாங்க, இவங்கள தேட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ லாஸ்டா என்ன சொல்றாங்கன்னா, we can therefore as a rule judge a man's by the company he keeps. அதாவது ஒரு பர்சன் அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அவங்கள மாதிரியே இருக்கிற ஒரு பர்சனை தான் வந்து என்ன பண்றாங்க, தேடுறாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்க பீப்புள் கூட வந்து அவங்க அட்டாச் ஆகுறது இல்ல, அவங்க கூட வந்து அவங்க ஒத்து போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து 5 ஆப்ஷன்ஸ் இருக்கு, பாருங்க. நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். இதுல 5th ஒன்னுக்கு நீங்க ஹோம்ஒர்க்கான வச்சுக்கலாம். லாஸ்ட் ஒன் வந்து ஹோம்ஒர்க். இதுல ஹோம்ஒர்க்கே வைக்கல. லாஸ்ட் கிளாஸ்க்கு லாஸ்ட் இதுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன், கடைசியில் நானே ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ இதுல வந்து 5th கொஸ்டினுக்கு வந்து ஹோம்ஒர்க் 1, 2, 3, 4 நான் இப்போ சால்வ் பண்றேன். ஓகேவா? ஸோ we naturally seek the company of those whose என்ன வரும்? இன்ஸ்டிடியூட்ஸ் வருமா? இன்ஸ்டிடியூட்ஸ் வருமா? வராது. இன்ஸ்டிடியூட் ஆர்கனைசேஷன்ல இருக்கு. ஒரு பர்சனோட கம்பெனினோட நீங்க ஏதோ ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனி இல்ல, பிசிக்கல் கம்பெனி கிடையாது. அதாவது என்னன்னா, மைண்ட் செட் நமக்கு தகுந்த மாதிரி ஒரு கம்பெனி அப்படின்றது இங்க என்னன்னா ஒரு கம்பெனியன், குட் கம்பெனியன் சொல்லுவாங்கல்ல, எனக்கு தகுந்த மாதிரி நீ இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி. ஸோ அது வந்து இன்ஸ்டிடியூட் ஆர்கனைசேஷன் எல்லாம் வராது. ஓகேவா? அப்பத்தையும் வராது. என்னன்னா அது எப்படி இருக்கும், நம்மள மாதிரியே இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்றதுக்கு என்னன்னா டேஸ்ட். we naturally seek the company of those who tastes are the same of our own. நம்மள மாதிரியே இருக்கிற டேஸ்ட்னா நீங்க வேற டேஸ்ட் நினைச்சுக்காதீங்க, சாப்பிட்ற டேஸ்ட் இல்லை, அந்த மைண்ட் செட்டை அப்படி சொல்றாங்க. நம்மள மாதிரியே இருக்கிற அந்த ஃபீல்ட்ல இருக்கிற அந்த இதை வந்து அப்படி சொல்றாங்க. டேஸ்ட் ஆர் தி சேம் ஆஸ் ஆர் ஓன். ஓகேவா? fools do not like the dash of wise men. ஸோ இங்க பாருங்க, ஆன்டகானிஸ்ட் வருமா? வராது. சீரியஸ் வருமா? கல்ச்சர் வருமா? வராது. fools do not like the company of wise men. வைஸ்னா இன்டெலிஜென்ட். வைஸ் அப்படின்றது இன்டெலிஜென்ட். இன்டெலிஜென்ட்டுக்கு ஆப்போசிட் என்ன? பிரில்லியன்ட். இன்டெலிஜென்ட்டுக்கு ஆப்போசிட் ஃபூலிஷ் அப்படி வரும் இல்லையா? ஸோ ஒரு ஃபூல் வந்து இன்டெலிஜென்ட் மேனை சூஸ் பண்ணுவாங்களா? சூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த கம்பேனியன், ஒரு ஃபூலும் ஒரு இன்டெலிஜென்ட் மேனும் ஒன்னா இருப்பாங்களா? கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. இன்டெலிஜென்ட் கூட தான் சேருவாங்க, ஃபூல்ஸ் கூட தான் சேருவாங்க. ஸோ ஃபூல்ஸ் do not like the company of the wise men and wise men avoid the fools. அதே மாதிரி wise men வந்து fools அவாய்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சீரியஸ் மைண்டட் பீப்புள் வந்து do not find much in common with dash. ஓகே, பாருங்க, சாலம் அப்படின்னா சீரியஸ், கிரேவ்னாலும் சீரியஸ், ஃப்ரிவோலஸ் அப்படின்னா நான் சீரியஸ்,
தாட்ஃபுல் அப்படின்னா தாட்ஃபுல்லா இருக்கிறாங்கன்னா சீரியஸ் மைண்டடா தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ இது எல்லாமே இதுக்கு வந்து சிமிலரா இருக்கு. சீரியஸ் மைண்டுக்கு சிமிலரா இருக்கு. இங்க என்ன சொல்ல வராங்க? சீரியஸ் மைண்டட் பீப்புள் டு நாட் ஃபைண்ட் மச் இன் காமன் வித் அப்ப நான் சீரியஸ் மைண்டட் அப்படின்றது ஃப்ரிவோலஸ் வித் ஃப்ரிவோலஸ் ஃபோக் அண்ட் வைஸ் வெர்சா. அதே மாதிரி நான் சீரியஸ் மைண்டட் பீப்புள் வந்து சீரியஸ் மைண்டட் பீப்புள் கூட வந்து செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, சின்னர்ஸ் ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் வித். சின்னர்ஸ் வந்து யார் கூட அன்கம்ஃபர்டபுளா இருப்பாங்க? துறவிகள், போதகர்கள், இவங்க கூட வந்து சின்னர்ஸ் வந்து செட் ஆவாங்களா? செட் ஆக மாட்டாங்க. இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் அவங்க. பாருங்க, சின்னர்ஸ் ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் வித் காமனர்ஸ்னா காமன் பீப்புள், சாதாரண மக்கள். இவங்க கூட அப்படின்றது இது வந்து பெரிய ஆப்போசிட் இல்ல. நெக்ஸ்ட் பாருங்க, ரவுடி சின்னர்ஸ் செயின்ஸ் நேவ்னால் டிஸ்ஹானஸ்ட். இதெல்லாம் நார்மல் சிமிலர் ஆயிடும். இங்க பாருங்க, செயின்ஸ் தான் ஆப்போசிட். செயின்ஸ் என்ன? துறவிகள். இவங்க பாவம் பண்றவங்க துறவிகளோட வந்து செட் ஆவாங்களா? செட் ஆக மாட்டாங்க. ஸோ சின்னர்ஸ் ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் வித் செயின்ஸ் அண்ட் டு நாட் சீக் தேர் கம்பெனி. அவங்களோட அந்த கம்பெனி வந்து ஒத்து போகாது, அவங்க தேட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ we can therefore as a rule judge a மேனோட அது என்னது, நம்ம என்ன பண்றோம் அந்த மேனோட. ஓகே, இது ஹோம்ஒர்க், இல்லைன்னா நானே ஆன்சர் சொல்லிடுவேன். அந்த மேனோட அதை வச்சுதான் என்ன பண்றோம், அந்த கம்பெனியை வந்து நம்ம வந்து வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஹோம்ஒர்க். இது 5th கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க். இதுக்கு என்ன வரும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 5ன்னு போட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம க்ளோஸ் டெஸ்ட் வந்து நான் 2 எடுத்துட்டு வந்திருக்கேன், 2 செட் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு க்ளோஸ் டெஸ்ட் அப்படின்றது இப்படிதான் இருக்கும். எஸ்எஸ்சி லெவலில் உங்களுக்கு இப்படிதான் ஒரு 7 to 8 லைன்ஸில் இப்படி இருக்கும். உங்களுக்கு சிஸ்டத்தில் பார்க்கும்போது இது இன்னும் சின்னதாக இருக்கும். 4 to 5 லைன்ஸில் இது வந்துடும். நான் இங்கே எல்லாமே ஃபாண்ட் எல்லாமே பெருசு பண்ணியிருக்கிறதுனால இப்படி தெரியுது. இன்னுமே சின்னதாக தான் இருக்கும். பட் ஆனால் 5 டேஷஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த 5க்கு தான் நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஒரு க்ளோஸ் டெஸ்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். 5 out of 5 நீங்கள் எடுக்கிறதுக்கு இந்த கிளாஸஸ் எல்லாமே கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த டேஷஸ் இல்லாமல் உங்களுக்கு அங்கே ஒரு கண்டென்ட் இருக்கு இல்லையா, அது வந்து எதை பற்றி பேசுகிறாங்க, என்ன கண்டென்ட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் அது உங்களுக்கு புரிஞ்சிச்சுனா தான் அந்த டேஷில் என்ன வரும், அப்படின்றத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து பேராகிராஃப் படிச்சிடலாம். அண்ட் தென் என்ன இருக்குன்றது நான் உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டு அப்புறம் நம்ம ஆப்ஷனுக்கு போகலாம், டேஷஸை வந்து ஃபில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பாருங்க, social media companies dash claim that they promote democracy and are decided to the empowerment of ordinary individuals. The assertion dash entirely unfounded. Recent history shows how dash citizens have been mobilized against totalitarian regimes on social networking sites. Starting from Me Too to Black Lives Matter, digital networks dash indispensable in bringing together critical voices against social and political dash. Okay. Guys, இங்க என்ன சொல்ல வராங்க, social media companies, which means சமூக ஊடக நிறுவனங்கள், கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன பண்ணுது, dash claim that they promote democracy. அது என்னன்னா, அது வந்து ப்ரொமோட்னா என்ன, ஊக்குவிக்கிறது. எதை ஊக்குவிக்குது? மக்களின் democracy and are dedicated to the empowerment of ordinary individuals. ordinary individuals என்ன, சாதாரண மக்கள், ஒருத்தரையுமே மீன் பண்ணுது. ஓகேவா? இது என்ன பண்ணுதுன்னா, இந்த சோஷியல் மீடியா கம்பெனிஸ் என்ன பண்றாங்க, கிளைம் தட் தே ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யார? மக்கள், ஜனநாயகத்தை. ஓகேவா? மக்களுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கறதாகவும், எம்பவர்மெண்ட் கொடுக்கறதாகவும், அதுல வந்துட்டு அர்ப்பணிப்போட இருக்கிறதா வந்து இவங்க சொல்றாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகேவா?
ஆனா அப்படின்னு யார் சொல்றா, சோஷியல் மீடியா அவங்களே வந்து சொல்லிக்கிறாங்க, நாங்க இந்த மாதிரி இப்படிலாம் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி, நாங்க வந்து ஒவ்வொருத்தரையும் ஊக்குவிக்கிறோம், நாங்க வந்து அவங்கள வந்து அர்ப்பணிப்போட நாங்க இருக்கிறதா நாங்க வந்து வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க, த அசர்ஷன், இந்த பாயிண்ட் அவங்க சொல்ற இந்த இது இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன, த அசர்ஷன் டேஷ் என்டையர்லி அன்ஃபவுண்டட். அன்ஃபவுண்டட் அப்படின்னா என்னன்னா, அன்ஃபவுண்டட் அப்படின்னா என்னன்னா ஆதாரம் இல்லாத ஒண்ணு, ஓகேவா, நாட் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ், நாட் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ். அதாவது என்னன்னா, இப்போ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னா நம்ம எதை வச்சு சொல்லுவோம், ஃபேக்ட்ஸ், அதை பத்தி ஏதாவது இருக்கணும் இல்லையா, அந்த ஃபேக்ட்ஸ் வச்சு தானே நம்ம வந்து சொல்ல முடியும் ஆமா இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லி. பட் இவங்க சொல்ற இந்த கான்செப்ட் வந்து த அசர்ஷன் என்டையர்லி அன்ஃபவுண்டட் அப்படின்னா என்ன அர்த்தம், அது இல்ல அப்படிங்கிற மாதிரி, நாட் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ், என்டையர்லி, அது முற்றிலுமே. இப்ப இங்க ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, ரெண்டாவது பாயிண்ட் இது முற்றிலுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, ஓகேவா. ஏன்ன்றது பார்க்கலாம். ரீசன்ட் ஹிஸ்டரி ஷோஸ், அதாவது சமீபத்திய ஹிஸ்டரி வந்து என்ன ஷோ பண்ணிருக்கு அப்படின்னா, வரலாறு என்ன ஷோ பண்ணிருக்கு அப்படின்னா, ஹவ் டேஷ் சிட்டிசன்ஸ், அங்க நீங்க பேசணும் இல்லையா, ஆர்டினரி இண்டிவிஜுவல்ஸ்னா என்ன, ஒரு சிட்டிசனையும் மீன் பண்றதுதான். அந்த சிட்டிசன்ஸ் என்ன சொல்றாங்க, ஹாவ் பீன் மொபிலைஸ்ட் அகென்ஸ்ட் பாருங்க எத்தனை இடத்துல வருது, இங்க ஒரு அகென்ஸ்ட் வருது, இங்க ஒரு அகென்ஸ்ட் வருது, ஓகேவா. சோ இப்ப இந்த மாதிரி வேர்ட்ஸ், அதாவது இந்த மாதிரி வேர்ட்ஸை வச்சு நீங்க என்ன ஐடியாக்கு வரலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நெவர், அகென்ஸ்ட், இப்படி இருக்கு இல்லையா, அன்ஃபவுண்டட், இது எல்லாமே வச்சு நீங்க என்ன ஒரு ஃபார்முக்கு வரலாம் அப்படின்னா, அங்க ஏதோ சம்திங் இல்ல, எதை பத்தியோ வந்து அகென்ஸ்டா பேசுறாங்க. ஸோ அப்ப அங்க என்ன மீனிங் வரும்னா, அந்த வேர்ட்ஸ் ஒரு நெகட்டிவ் மீனிங்ல இருக்கிற வெக்காப்ஸ் எல்லாம் அங்க அப்ளை ஆகும் அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்கு நீங்க வரணும், ஓகேவா. மேபி அந்த டேஷஸ் இருக்கு இல்லையா, அந்த டேஷஸ் வந்து இந்த அகென்ஸ்ட், இந்த சென்டென்ஸ் ஃபுல்லா இந்த மாதிரி இருக்கு, நெவர், அகென்ஸ்ட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, அப்ப அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு வேர்ட்ஸை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், அங்க ஃபுல்ஃபில் பண்ணினாதான் என்ன ஆகும், அந்த என்டையர் சென்டென்ஸோட மீனிங்குமே கம்ப்ளீட் ஆகும், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன ஒரு அசம்ஷனுக்கு வரணும்னா, அந்த மாதிரி ஒரு வெக்காப்ஸ் வந்து அப்ளை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து அசம்ஷனுக்கு வரணும், ஓகேவா. ஸோ பாருங்க, ரீசன்ட் ஹிஸ்டரி ஷோஸ், சமீபத்திய ஹிஸ்டரி வந்து ஷோ பண்ணிருக்கு என்ன அப்படின்னா, ஹவ் டேஷ் சிட்டிசன்ஸ், ஹவ் டேஷ் பார்க்கலாம், சிட்டிசன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஹாவ் பீன் மொபிலைஸ்ட் அகென்ஸ்ட் டோட்டலிட்டேரியன் ரெஜிம்ஸ் ஆன் சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, சிட்டிசன்ஸ் என்ன பண்றாங்க, என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த சோஷியல் நெட்வொர்க்ல இந்த டோட்டலிட்டேரியன் அப்படின்னா இந்த சர்வாதிகார ஆட்சி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அகென்ஸ்டா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ரெஜிம்ஸ், ஒரு குரூப், ஒரு அணி திரண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. இவங்க என்னமோ நாங்க இப்படிலாம் பண்றோம் இவங்களுக்கு இவ்வளோ எம்பவர்மெண்ட் கொடுக்குறோம் அப்படி பண்றோம்னு இவங்க சொல்லிக்கலாம். ஆனா அது என்ன, அதுக்கான ஒரு ஃபேக்ட் எதுவுமே இல்லை, ப்ரூஃப் எதுவுமே இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி ரீசன்ட் ஹிஸ்டரி என்ன ஷோ பண்ணிருக்கு, சிட்டிசன்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க, இதுக்கு அகென்ஸ்டா தான் இருக்கிறாங்க, ஓகேவா, அகென்ஸ்டா தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இன்னொன்னு வேற என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் மீ டூல இருந்து, ஸ்டார்டிங் ஃப்ரம் மீ டூ இந்த இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு தெரியும்ல, இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க தானே. மீ டூல இருந்து பிளாக் லைவ்ஸ் மேட்டர், இதுல இருந்து மீ டூல இருந்து பிளாக் லைவ்ஸ் மேட்டர் வரைக்கும் இந்த டிஜிட்டல் நெட்வொர்க்ஸ் எப்படி இருக்கு, டேஷ் இன்டிஸ்பென்சபிள்னா அதாவது இன்டிஸ்பென்சபிள்னா அது வந்து எப்பவுமே இருக்கு, இன்றியமையாததா இருக்கு, எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. என்ன இருந்துட்டே இருக்கு, இன் பிரிங்கிங் டுகெதர் கிரிட்டிக்கல் வாய்ஸஸ், இந்த கிரிட்டிக்கல் வாய்ஸஸ் அகென்ஸ்ட் இந்த சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் டேஷ். இதுல இருந்து இந்த மாதிரி, அதாவது ஜென்ரல் சோஷியல் மீடியா வந்து மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி இஷ்யூஸஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இஷ்யூஸஸ்க்கு மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அகென்ஸ்டா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, ஓகேவா. ஸோ இந்த இன்டிஸ்பென்சபிள் இன் பிரிங்கிங் டுகெதர் கிரிட்டிக்கல் வாய்ஸஸ், கிரிட்டிக்கல் இந்த வேர்டே வந்துருச்சு பாருங்க,
இப்போ ஒரு சென்டென்ஸ்ல நம்ம வந்து ஒரு பேராகிராஃப் வச்சு அது வந்து அது என்ன மாதிரி டோன்ல இருக்கு, கிரிட்டிக்கலா இருக்கா, அப்லாடடா இருக்கா, பிரைசிங்கா இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. பட் இந்த மாதிரி கிரிட்டிக்கல்ன்ற வேர்டே வந்துருச்சு. அப்போ அந்த இது எப்படி இருக்கு, ஒரு மாதிரி ஒரு சீரியஸான ஒரு பேராகிராஃப். ஓகேவா. ஸோ கிரிட்டிக்கல் வாய்ஸஸ் அகன் இங்க ஒரு அகன்ஸ்ட் வருது பாருங்க, அகன்ஸ்ட் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் டேஷ். ஓகேவா. ஓரளவு உங்களுக்கு ஒரு ஐடியா புரிஞ்சிருக்கா. இப்போ இதுல இருந்து இது வரைக்குமே எல்லாருமே வந்து எப்படி இருக்கிறாங்க, ஒரு அகன்ஸ்டா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ சோஷியல் மீடியா கம்பெனிஸ் டேஷ், சோஷியல் மீடியா கம்பெனிஸ் டேஷ் claim. That they promote. guys இங்க பாருங்க, social media companies. நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கவா உங்களுக்கு, அப்போ இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். என்னங்க சோஷியல் மீடியா கம்பெனிஸ், இது வரைக்குமே என்ன, இட்ஸ் அ நவுன், இட்ஸ் அ நவுன். ஓகேவா. claim, claim, it's a claim, claimed, claim, claiming, it's a verb. claim is a verb. அதாவது என்னன்னா to say something is true. இப்படி இருக்கு, அதாவது claim அப்படின்னா என்னன்னா இப்படி இருக்குன்னு சொல்றாங்க ஆனா எந்த ப்ரூஃப்மே இல்லாம. to say something is true but without having any proof. ஓகேவா. இது வந்து ஒரு verb. இது வந்து இது ஒரு நவுன் சப்ஜெக்ட் சொல்லுவாங்க. நவுன், இங்க ஒரு டேஷ் இருக்கு, இங்க ஒரு verb இருக்கு. ஓகேவா. சோ ஆப்ஷன் பாருங்க, இங்க ஒரு verb வந்துருச்சு இல்லையா, இங்க ஒரு verb வந்துருச்சு, இங்க ஒன்னு இருக்கு. ஆப்ஷன் பாருங்க, never, don't, frequently, didn't. இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன சொல்றாங்க, இப்படி வந்து இருக்கு, இந்த மாதிரி வந்து டெடிகேட்டடாக எம்பவர்மெண்டா இந்த மாதிரி நாங்க வந்து ப்ரொமோட் பண்றோம் அப்படின்ற மாதிரி யாரும் அவங்களே சொல்லிக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க சொல்றது எப்படி இருக்கு, திரும்ப திரும்ப அடிக்கடி அவங்க வந்து அதை சொல்லிக்கிறாங்க. இது மாதிரி நாங்க வந்து இப்படி எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு நாங்க வந்து எம்பவர்மெண்ட் கொடுக்குறோம், நாங்க அவங்கள டெடிகேட்டடா வச்சுக்கிறோம், அது பண்றோம் இது பண்றோம்னு சொல்லி அந்த கம்பெனிஸ் அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ அப்ப என்ன, இங்க நெவர் அப்படின்றது வராது. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்களே வந்து எக்ஸாஜரேட் பண்ணி பேசிக்கிறாங்க. ஸோ நெவர்ன்றது வராது. டோன்ட் வருமா கைஸ், இங்க பாருங்க, இங்க ஒரு வேர்ப் இருக்கு. ஒரு வேர்பை எதை டிஸ்கிரைப் பண்ண முடியும், ஒரு வேர்பை வந்து ஒரு ஆட்வர்பால தான் டிஸ்கிரைப் பண்ண முடியும். கண்டிப்பா ஒரு ஆட்ஜெக்டிவ் ஒரு வேர்ப் இருக்குன்னா அது ஒரு ஆட்வர்பால தான் டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஆட்வர்ப் எப்படி முடியும், மோஸ்ட் ஆஃப் த ஆட்வர்ப்ஸ் வந்து எல்வைல முடியும். 90% எல்வைல முடியும். 10% எல்வைல முடியாத ஆட்வர்ப்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்மோஸ்ட், நெவர், எவர். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எல்வைல முடியாத ஒரு வேர்ட்ஸ். ஸோ இங்க வந்து என்னன்னா இந்த வேர்பை வந்து எக்ஸாஜரேட் பண்ற மாதிரி இங்க ஒரு ஆட்வர்ப் வேணும். ஆப்ஷன் பாருங்க, நெவர் வராதுன்னு பார்த்தாச்சு. டோன்ட் பாருங்க, டோன்ட் அப்படின்றது ஒரு ஹெல்பிங் வேர்ப். இது வந்து ஆட்வர்ப் கிடையாது. ஸோ திஸ் இஸ் ராங். டிடன்ட் பாருங்க, அகைன் இதுவும் ஹெல்பிங் வேர்ப், இதுவும் வராது. ஓகேவா. ஸோ பாருங்க, ஃப்ரீக்வென்ட்லி, ஃப்ரீக்வென்ட்லி எல்வைல முடியுது இல்லையா, ஃப்ரீக்வென்ட் பிளஸ் எல்வை ஃப்ரீக்வென்ட்லி. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அடிக்கடி இப்படி வந்து சொல்லிக்கிறாங்க. சோஷியல் மீடியா ப்ரோமோட்ஸ் ஃப்ரீக்வென்ட்லி கிளைம், ஃப்ரீக்வென்ட்லி கிளைம். இது வந்து இட்ஸ் அ ப்ளூரல் நவுன், இட்ஸ் அ ப்ளூரல். ஓகே, இது வந்து this is plural noun, this is plural verb. ஓகேவா. இதை எக்ஸாஜரேட் பண்றதுக்கு frequently வந்துருச்சு. So social media promotes frequently claim that they promote democracy and are dedicated to the empowerment of ordinary individuals அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, the assertion dash entirely unfounded. unfoundedனா என்னன்னு பார்த்தோம், அதுக்கு வந்து ப்ரூஃப் இல்லை, ப்ரூஃப் இல்லாம அவங்களா வந்து சொல்லிக்கிறாங்க இல்லையா. ஸோ பாருங்க இங்க என்ன வரும் பாருங்க, the assertion is a noun. இந்த ஸ்டேட்மெண்ட் இப்ப இவங்க சொல்றாங்க இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி இருக்கு, டேஷ் என்டையர்லி அன்ஃபவுண்டட். என்டையர்லி அன்ஃபவுண்டட் போது அதுக்கான ப்ரூஃபே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. இன்னொன்னு இந்த சென்டென்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, இங்க வந்து கிளைம் இஸ் a present tense. அகைன் பாருங்க, ஆர் present tense, shows present tense, have been present continuous.
ஓகேவா? இது எல்லாமே எப்படி இருக்கு? present tenseல தான் இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாவே இருக்கு. சோ பாருங்க, the assertion dash entirely unfounded. cannot வருமா? shall வருமா? shall should எல்லாம் shall கண்டிப்பா வராது. இங்க பாருங்க should been இருக்கு. should been வருமா? should have வரலாம், should be வரலாம், should have been கூட வரலாம். should பக்கத்துல have வந்து been வரலாம். ஆனா should been இப்படி வந்து கனெக்ட் ஆகுமா? கனெக்ட் ஆகவே ஆகாது. இந்த வேர்டே ஃபர்ஸ்ட் தப்பு. ஓகேவா? ஸோ இது நெக்ஸ்ட் பாருங்க, இந்த அசர்ஷன் இது வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்ப இல்லைன்றதுக்கு நம்ம இல்லைன்னு சொல்லியாச்சு. ஆனா இங்க நம்ம மறுபடியும் இல்லைன்னு விச் மீன்ஸ் unfounded, which means factல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. the assertion இது எப்படி சொல்ல வராங்க அப்படின்னா அது வந்து இல்ல அப்படிங்கறத மீனிங். so the assertion இங்க shallும் வராது, should beனும் வராது, cannotடும் வராது, may not be entirely unfounded. may not be entirely unfounded. அது வந்து factsல இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, recent history என்ன பண்ணிருக்கு? shows how dash citizens. இப்ப citizens நம்ம எப்படி சொல்ல முடியும்? சாமானிய மக்கள், சாதாரண மக்கள், இவங்க சாதாரண குடிமகன்கள் அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்ல முடியும்? டேஷ் சிட்டிசன்ஸ், நியூட்ரல் சிட்டிசன்ஸ் சொல்ல முடியும். ஃபாரின், இப்ப நம்ம சோசியல் மீடியா கம்பெனிஸ் அப்படின்றது நம்ம இங்க இருக்க பீப்புள் தான் அவங்க சொல்றாங்க. ஓகே, அந்த மீட்டோ, பிளாக் லைஃப்ஸ் மேட்டர்ல இங்க நடந்த ஒரு இஷ்யூஸ் தான். ஸோ இது வந்து ஃபாரின் சிட்டிசன்ஸ் நம்ம சொல்ல முடியுமா? ஃபாரின் வராது. ஏலியன் சிட்டிசன் கண்டிப்பா சொல்ல முடியாது. நியூட்ரல்னா நான் இப்படியும் இல்ல அப்படியும் இல்லாம இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நியூட்ரல். இங்க என்னன்னா recent history shows how common citizens have been, citizens plural, have been mobilized against totalitarian regimes on social networking sites. Okay wow. So starting from Me Too, to Black Lives Matter, digital networks dash indispensable in bringing together critical voices. பேசுங்க பாருங்க, இது வந்து என்ன ஆக்சுவலி? டிஜிட்டல் நெட்வொர்க்ஸ் அப்படின்றது என்ன? இட்ஸ் a plural noun. ஸோ அப்ப இங்க என்ன வரும்? அண்ட் ஆல்சோ இங்க என்ன இருக்கு பாருங்க, பிரிங்கிங் டுகெதர், ஒரு கண்டினியூஸ் ஃபார்ம்ல வருது. ஓகேவா? இது வந்து இந்த என்டையர் சென்டென்ஸ்மே எப்படி இருக்கு? பிரசன்ட்ல தான் இருக்கு, பாஸ்ட்லயே இல்ல. ஓகே, ஸோ ஆப்ஷன் வச்சு பாருங்க. வாஸ் அப்படின்றது இட்ஸ் அ பாஸ்ட் ஃபார்ம். இது வந்து கண்டிப்பா இங்க வராது. ஓகேவா? கேன் வருமானா, கேன் வரும்போது நம்ம கேனுக்கு அப்புறம் என்ன யூஸ் பண்ணணும்? ஒரு V1 தான் யூஸ் பண்ணணும். இங்க பிரிங்கிங்னு வருது, V4. அப்ப நம்ம இதை கேனே எடுத்துக்க முடியாது. இங்க ஒரு ஹெல்பிங் ஒர்க் தான் வரணும், தட்டும் வராது. ஓகேவா? ஸோ starting from Me Too to Black Lives Matter, digital networks, plural noun, plural verb, have been. இந்த continuity வரும்போது தான் இந்த ing வரும். present perfect continuous tense தான் இப்படி வரும். ஓகேவா? so starting from Me Too to Black Lives Matter, digital networks have been indispensable in bringing together critical voices against எதுக்கு against இந்த critical voices கொண்டு வராங்க? social and political dash, political, it's a adjective. இங்க ஒரு noun வரணும். political electionா, political democracyயா, political injusticeா, political justiceா? இது வந்து எப்படி இருக்கு? கண்டிப்பா உங்க அகென்ஸ்டா இருக்கிறாங்கன்னா அது எப்படி இருக்கு? ஜஸ்டிஸா இருக்குமா? ஒரு விஷயத்துக்கு வந்து அகென்ஸ்டா இருக்காங்கன்னா அது அவங்க வந்து எப்படி இருக்கணும்? கண்டிப்பா இன்ஜஸ்டிஸா தான் இருக்கணும். ஓகேவா? டெமோக்ரஸி இங்க வராது. எலெக்ஷன் பத்திலாம் இங்க பேசவே இல்லை. ஜஸ்டிஸும் வராது, ஜஸ்டிஸ் இல்ல. அதனாலதான் வந்து அங்க வாய்ஸ் அகென்ஸ்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஜஸ்டிஸும் வராது, இன்ஜஸ்டிஸ். வாய்ஸ் அகென்ஸ்ட் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் இன்ஜஸ்டிஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சுதா இந்த
இந்த க்ளோஸ் டெஸ்ட். ஸோ எப்படி வந்து அங்கே என்ன வேணும், அங்கே என்ன ஒரு நவுன் இருக்கா, வேர்ப் இருக்கா, அது எதை டிஸ்கிரைப் பண்ணுது, ஸோ அங்கே என்ன வரணும், ஓகேவா. ஒரு நவுன் ப்ளூரல் நவுன்னா ப்ளூரல் வேர்ப், சிங்குலர் நவுன்னா சிங்குலர் வேர்ப். ஃபர்ஸ்ட் ஓவராலா அந்த சென்டென்ஸ் பேராகிராஃப் வந்து எந்த டென்ஸ்ல இருக்கு, இது எல்லாமே நீங்க ஓவராலா ஒரு அவுட்லைன் மாதிரி கொஞ்சம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே ஈஸியா வந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன், to forgive an injury is often dash to be a sign of weakness. இது என்னன்னா, it is really a sign of dash. It is easy to allow oneself to be carried away by resentment and hate into an act of dash. But it takes a strong character to restrain those natural passions. The man who dash an injury proves himself to be the superior of the man who wronged him and puts the wrongdoer to shame. Dash may even turn a foe into a friend. என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நம்மள யாராவது ஹர்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதாவது இப்ப நம்ம ஹர்ட் அப்படின்றது யாரோ ஒருத்தர் நம்மள ஹர்ட் பண்ணி தான் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல, ஏதோ ஒரு காலகட்டத்துல, ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்மள வந்து ஹர்ட் பண்றதுக்கு, அது மேபி அவங்க தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா கூட தெரியாது. அந்த மொமெண்ட்ல மேபி இருக்கும் இல்லையா, ஹர்ட் அப்படின்றது இருந்திருக்கும், அதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி தானே வந்திருப்போம். ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒரு டு ஃபர்கிவ் அண்ட் இன்ஜுரி, டு ஃபர்கிவ்னு என்ன, மன்னிக்கிறது, ஓகேவா, மன்னிப்பு. இன்ஜுரின்றது என்ன, அண்ட் இன்ஜுரின்றது காயம். அந்த காயத்தை நம்மளை வந்து கஷ்டப்படுத்தினாங்க இல்லையா, அந்த காயத்தை மன்னிக்கிறது அப்படின்றது அது ஆஃபன்னா பெரும்பாலும் எப்படி இருக்கு அப்படின்னா, டு பி அ சைன் ஆஃப் வீக்னஸ், பலவீனம். வீக்னஸ் அப்படின்னா பலவீனத்தை காட்டுது. அதாவது மன்னிக்கிறது அப்படின்றது பெரும்பாலும் அது எதை வந்து காட்டுது அப்படின்னா பலவீனத்தை காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம அப்புறம் என்ன மீனிங், கஷ்டப்படுத்தினா அவங்களே கஷ்டப்படுத்தணும், நம்மகிட்ட சண்டை போட்டாங்கன்னா அவங்களே சண்டை போடணும், அது அந்த மாதிரி வருது. ஆனா என்னன்னா, நம்ம டக்குன்னு மன்னிச்சிடுறோம் அப்படின்னா அது ஒரு வீக்னஸா ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இட் இஸ் ரியலி அ சைன் ஆஃப், அது உண்மையாவே டேஷ், அது உண்மையாவே டேஷ். எதனோட டேஷ், அது நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம், ஓகேவா. ஸோ இட் இஸ் ஈஸி டு அலோ ஒன் செல்ஃப், அதாவது இட் இஸ் ஈஸி டு அலோ ஒன் செல்ஃப் டு பி கேரிட் அவே பை ரெசன்மெண்ட் அண்ட் ஹேட் இன்டு அன் ஆக்ட் ஆஃப் டேஷ். அதாவது நம்மள ஒருத்தரை வந்து, இது ரெசன்மெண்ட் அப்படின்றது வெறுப்பு, ரெசன்மெண்ட் ஹேட் அப்படின்றது வெறுப்பு, ரெண்டுத்துக்குமே வெறுப்புங்கிறதா மீனிங், ஓகேவா. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அந்த வெறுப்போட அவங்கள வந்து நம்ம இது பண்ணி அப்படியே கொண்டு போறது வந்து ஈஸி. இட் இஸ் ஈஸி டு அலோ ஒன் செல்ஃப் டு பி கேரிட் அவே பை ரெசன்மெண்ட் அண்ட் ஹேட் இன்டு அன் ஆக்ட் ஆஃப் டேஷ். அந்த வெறுப்போட அவங்க ஒருத்தரை வந்து அப்படியே தன்னை வந்து அப்படியே அப்படியே மூவ் ஆன் ஆயிட்டு அப்படி கொண்டு போறது வந்து ஈஸி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இட் டேக்ஸ் அ ஸ்ட்ராங் கேரக்டர், ஆனா இது வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங் கேரக்டர் டு ரீஸ்ட்ரெயின் தோஸ் நேச்சுரல் பேஷன்ஸ். அதாவது என்னன்னா, இந்த ஒரு வெறுப்பு வருது, நம்ம கிட்ட ஒருத்தவங்க வெறுப்பு காட்டுறாங்க அப்படின்றதுல, இதெல்லாம் வந்து ஒரு நேச்சுரலா வர ஒரு கோபம் வருது, ரெசன்மெண்ட் நம்ம கிட்ட காட்டுறாங்க, ஹேட்னஸ் காட்டுறாங்க, இதெல்லாம் வந்து ஒரு நேச்சுரலா வரக்கூடிய ஒரு ஆக்ஷன் தான் இல்லையா. இத வந்து அதுல இருந்து வெளியே வருது, அது வந்து கட்டுப்படுத்துறது, ரீஸ்ட்ரெயின்.
இதை வந்து பட் இட் டேக்ஸ் எ ஸ்ட்ராங் கேரக்டர். இந்த நேச்சுரலா வரக்கூடிய அந்த ஆக்ஷன்ஸை வந்து கட்டுப்படுத்துறதுன்றது இட் டேக்ஸ் அ ஸ்ட்ராங் கேரக்டர். ஸ்ட்ராங் கேரக்டரா இருந்தாதான் இந்த மாதிரி நேச்சுரலா வரக்கூடியதை வந்து ரீஸ்ட்ரெயின் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுவே த மேன் ஹூ, யார் ஒருத்தர், the man who dash an injury proves himself to be the superior of the men. யார் ரெண்டு பர்சன் இருக்காங்க, ஒரு பர்சன் வந்து நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி இன்னொரு பர்சன் வந்து அவங்கள இன்ஜூர் பண்றாங்க அப்படின்னா அந்த இன்னொரு பர்சன் என்ன பண்றாங்க, the man who wronged him and puts the wrongdoer to the shame. இவங்க வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணாம இப்போ ரெண்டு பர்சன் இருக்காங்க, இவங்க வந்து ஹர்ட்டிங்கா ஏதோ வேர்ட்ஸ் பேசின உடனே அவங்க ரியாக்ட் பண்ணிட்டா அது வேற. ஆனா ரியாக்ட் பண்ணாம அப்படி இருக்கிறாங்கன்னா நான் என்ன சொல்றது, உன்னை விட நான் வந்து அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணல இல்லையா, உன்னை விட நான் வந்து ஒரு படி நான் மேலதான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல வராங்க. ஸோ அப்ப இந்த ராங் டூவர், தவறு செய்தாங்க இல்லையா, அவங்கள வந்து புட்ஸ் த ராங் டூவர் டு ஷேம். புட்ஸ் த ராங் டூவர் டு ஷேம். யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்க, ஒருத்தர் வந்து ஹர்ட் பண்றாங்க, அடிக்கிறாங்க, பேசுறாங்க, திட்டுறாங்க, பட் ஆனா இன்னொரு பர்சன் வந்து ரியாக்டே பண்ணாம இருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், அவங்களுக்கு வலிக்கலன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது, அவங்களுக்கு வலிச்சிருக்கு. ஸ்டில் அவங்க என்ன பண்றாங்க, அதை வந்து கோ த்ரூ பண்ணிட்டு நீ இப்படிதான், அப்போ நான் எப்படி இருந்தாலும் நீ இப்படித்தானே இருக்க, நான் உன்னோட எப்படி பார்த்தாலும் நான் ஒரு படி மேலதான் இருக்கேன், நீ என்ன பண்ணுமோ நீ பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி அந்த மீனிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, டேஷ் மே ஈவன் டர்ன் அ ஃபோ இன்டு அ ஃபோனா என்ன, ஃபோனா எனிமி. அதாவது இங்க ஒரு டேஷ் மே ஈவன், இது ஒரு வேர்பா, இங்க ஒரு நவுன் வரணும், சப்ஜெக்ட். இது வந்து மே ஈவன், இது வந்து என்ன ஆகும்னா ஈவன் டர்ன், என்ன டர்ன் பண்ணும்னா ஒரு எனிமியை கூட ஃப்ரெண்ட் ஆகிடும். இப்படி இருக்கும்போது என்ன, இப்ப இவங்க சண்டை போடும்போது இவங்களும் சண்டை போட்டாங்கன்னா ஃபைட் இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கும். இங்க சைலண்டா இருக்கும்போது என்ன ஆகும், இவங்களுக்கு ஒரு கில்ட் ஃபீல் வரும் இல்லையா, சரி நம்ம இவ்வளவு தூரம் ஹர்ட் பண்ணிருக்கோம், இவன் ஒண்ணுமே பேசலையே, ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடும், அவங்களுக்கே ஒரு கில்ட் ஃபீல் ஆகி சரி நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம போய் பேசலாம் அப்படின்ற ஒரு இது வரும் இல்லையா. ஸோ அப்புறம் என்ன ஆகும், இந்த எளிமையா இருக்கிறவங்க கூட வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுதான் மே ஈவன் டர்ன் அ ஃபோ இன்டு அ ஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ இது என்னன்னா இந்த ஒரு காயம், ஒரு ஹேட்னஸ், ஒரு ரெசன்மெண்ட், இதுக்கு பீப்புள் கொடுக்குற ரியாக்ஷன், அந்த தவறு செய்யறவங்கள வந்து ஷேமுக்கு கொண்டு போறது, இந்த மாதிரி தான் வந்து இந்த பேராகிராஃப் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆன்சர் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ பாருங்க, டு ஃபர்கிவ் அன் இன்ஜுரி இஸ் ஆஃபன் டேஷ் டு பி அ சைன் ஆஃப் வீக்னஸ். அதாவது மன்னிக்கிறது அப்படின்றது எப்படி இருக்கு, அது ஒரு வீக்னஸ், அது ஒரு வீக்னஸின் சைனா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்களேன், இஸ் ஆஃபன் டேஷ், இது வந்து எப்படி இருக்கு, பாசிவ்ல இருக்கு. இஸ் ஆஃபன், ஆஃபன் இஸ் வாட், adverb. ஆஃபன் இஸ் வாட், adverb. இங்க ஒரு verb வரணும், இஸ் ஆஃபன் verb வரணும். இந்த verb எப்படி இருக்கணும்னா பாசிவ்லையா, இது வந்து V3 இருக்கணும், V3 இருக்கணும். ஸோ V3 verb எது இருக்குன்னு பாருங்க, considered, gave, grant, allows. consider, considered, considered, considering, considers. இது வந்து V3. give, gave, V2. grant, granted, granted, granting, grants, V1. allow, allowed, allowed, allowing, allows, V5. ஓகேவா? இங்க என்ன நமக்கு வேணும், V3 வேணும். V3 எங்க இருக்கு, இது V1 இது வராது, இது V2 இதுவும் வராது, V5 இதுவும் வராது, V1 ஒரே ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேவா? to forgive an injury is often considered to be a sign of weakness. ஒருத்தர் மன்னிக்கிறதுன்றது அது எப்படி கன்சிடர் ஆகுது, வீக்னஸ், பலவீனத்தை தான் வந்து குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, it is really a sign of. ஆனா இது வந்து என்ன, இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், இப்போ நம்ம வந்து ஹர்ட் பண்றவங்க டக்குன்னு நம்ம மன்னிச்சிருவோமா? எப்படி அவன் நம்மளை பார்த்து அப்படி பேசலாம், எப்படி அவன் என்னை பார்த்து அப்படி பேசலாம், என்கிட்டயே வாய்ஸ் ரைஸ் பண்றான், என்கிட்டயே அவன் சண்டை போடுறான், எப்படி அவன் பேசலாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், சண்டைக்கு தான் போவோம் இல்லையா. ஆனா அப்படி ஒரு இது நடக்கும்போது நம்ம சைலண்டா இருக்கிறோம் அப்படின்னா
அதுக்கு என்ன வேணும், ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா? ஆமா தானே? இருந்தா தானே அவன் கத்தனா கத்திட்டு போறான் பாத்துக்கலாம் அப்படின்ற. ஒருத்தவங்க நம்ம ட்ரிகர் பண்ணும்போது நம்ம சைலண்டா இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க முடியாதுல்ல. அதுதான் இங்க சொல்றாங்க. ஆனா அது உண்மையிலேயே என்னன்னா, இட் இஸ் ரியலி அ சைன் ஆஃப் டேஷ். இட் இஸ் இங்க வந்து வீக்னஸ் சொல்லிட்டாங்க இல்லையா? அப்ப இதுக்கு ஆப்போசிட் என்ன? இங்க வந்து வீக்னஸ், அதாவது ஒருத்தர் மன்னிக்கிறதுன்றது வீக்னஸோட அறிகுறின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அது உண்மையிலேயே இட் இஸ் ரியலி அ சைன் ஆஃப், உண்மையிலேயே அது என்ன? வீக்னஸோட ஆப்போசிட் என்ன? உண்மையிலேயே அது வந்து ஸ்ட்ரென்த் தான். அந்த ஸ்ட்ரென்த் இருந்தாதான் என்ன பண்ண முடியும், அதை வந்து டாலரேட் பண்ணி மூவ் ஆன் ஆக முடியும். ஓகேவா? ஸோ இட் இஸ் ரியலி அ சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த். இன்னொன்னு என்னன்னா, இங்க நான் வந்து கான்செப்ட் வச்சு சொல்லும் போது இங்க ஸ்ட்ரென்த் நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டோம். இங்க இன்னொன்னு பாருங்க, ஆஃப் இருக்கு இல்லையா? ஆஃப்க்கு அப்புறம் என்ன வரணும்? இங்க இருக்க பாருங்க, டு ஆஃப் இருக்கு இல்லையா? ஆஃப்க்கு அப்புறம் என்ன வரணும்னா ஒரு நவுன் தான் வரணும். இங்க நவுன் எதுன்னு பாருங்க, ஆப்ஷன்ல பாருங்க. ஸ்ட்ரென்த் வந்து நவுன். ஓகேவா? வீக் அப்படின்றது என்ன? இட்ஸ் an adjective. he is a weak student, he is a weak body அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? adjective. useful, it was a useful class, it was a useful lecture, it was an useful lecture அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? adjective. boldly, எல்வைல முடியுது பாருங்க, adverb. ஓகேவா? நமக்கு இங்க என்ன வேணும், ஒரு நவுன் தான் வேணும். ஸோ இப்போ நவுன் எது? வீக் வராது, யூஸ்ஃபுல் வராது, போல்ட்லியும் வராது. ஸோ ஸ்ட்ரென்த் இஸ் த ரைட் ஆன்சர். ரெண்டு விதமாகவும் நீங்க வந்து ஆன்சர் பண்ண முடியும். நீங்க உங்களுக்கு வந்து அந்த ரியல் கான்செப்ட், அந்த சென்டென்ஸோட கான்செப்ட் கிளியரா புரிஞ்சதுனால ஆன்சர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸை வச்சும் கூட நீங்க வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஆஃப்க்கு அப்புறம் ஒரு நவுன் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. it is easy to allow oneself to be carried away by resentment and hate into an act of. again பாருங்க, off வருது. into an act of act of what? இப்போ அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்ற அந்த வெறுப்பை மனசுலயே வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து நீ என்ன இன்னைக்கு நீ இப்படி பேசிட்டால, உன்னை ஒரு நாள் நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், அவங்க பண்ணினதுக்கு அந்த ஆக்ஷனுக்கு ரிப்ளை ஆக்ஷன் கொடுப்போம் இல்லையா? அதுக்கு என்ன மீனிங்? இப்போ இன்னைக்கு ஒருத்தன் அடிச்சிட்டான், அவனுக்கு நான் வெயிட் பண்ணி என்ன பண்றேன், நான் வந்து அட்டாக் பண்றேன். அதுக்கு பேர் என்ன? ஆஃப்க்கு அப்புறம் என்ன வரணும்? நவுன் வரணும். ஆப்ஷன் பாருங்க. வெஞ்சன்ஸ், abundantly, நான் கம்ப்ளையன்ஸ், ஜஸ்டிஸ். இங்க ஜஸ்டிஸே கிடையாது, ஜஸ்டிஸ் வார்த்தையே இங்க வராது. ஓகேவா? ஜஸ்டிஸ் இல்ல. abundantly பாருங்க, திஸ் இஸ் adverb. நமக்கு என்ன வேணும்? இங்க ஆஃப் இருக்கு, ஆஃப் பக்கத்துல என்ன வரணும்? ஒரு நவுன் வரணும். ஸோ இதுவும் கண்டிப்பா வராது. நான் கம்ப்ளையன்ஸும் இல்ல. நம்ம கவுண்ட்ராக்ட் மாதிரி அவங்க பண்ணதுக்கு நம்ம என்ன பண்றோம்? வெஞ்சன்ஸ். அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு இது பண்றோம் இல்லையா? into an act of vengeance. ஓகேவா? but it takes a strong character to restrain those natural passions. அதாவது இதெல்லாம் வரதான் செய்யும், இதெல்லாம் இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்? அதை வந்து இது என்ன பண்ணுனா இது போகும்? இப்போ ஒரு பர்சன் என்ன அடிச்சிட்டாங்க, நான் என்ன பண்ணுனா அந்த அதுல இருந்து நான் வெளியே வர முடியும்? ஒண்ணு நான் மறக்கணும், இல்லைன்னா மன்னிக்கணும் இல்லையா? ஒண்ணு நான் அதை மறக்கணும், கண்டிப்பா மறக்க முடியாது, ஏன்னா அந்த பெயின் இருந்துட்டே இருக்கும் இல்லையா? கண்டிப்பா மறக்க முடியாது. அப்ப மன்னிக்க தான் வேணும். மன்னிச்சாதான் என்ன பண்ண முடியும்? அந்த நேச்சுரல் அந்த ஒரு ஹேட் அந்த ரெசன்மெண்ட் அந்த ஒரு இதுல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ the man who dash an injury proves himself to be the superior of the man who wrongly. பேசிங்க பாருங்க, ஒண்ணுமே இல்ல. the manன்றது என்ன? சிங்குலர் நவுன். who இவங்கள தான் சொல்றாங்க. who dash ஒரு சிங்குலர் நவுன் இருக்கு இல்லையா? சிங்குலர் நவுனுக்கு என்ன வரும்? சிங்குலர் verb வரும். இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு? இங்க பாருங்க, is passive வந்துச்சா? is takes, இதுவும் என்ன? proves, இதுவும் என்ன? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான். ஸோ த மேன் ஹூ, இங்க ஒரு சிங்குலர் verb வரணும்.
சிங்குலர் verb வரணும் அண்ட் ஆல்சோ அது எப்படி இருக்கணும் present tenseல இருக்கணும் ஓகேவா இங்க பாருங்க கண்ட்ரோல்டுன்றது என்ன past tense இது இங்க வராது அச்சீவ் அப்படின்றது இது அதாவது இது present தான் ஆனா இது plural நமக்கு யூஸ் பண்ற ஒரு verb இது plural verb நமக்கு என்ன வேணும் இங்க singular verb தான் வேணும் அப்ப இதுவும் வராது இன்வால்விங்ன்றது V4 ஓகே இங்க V4 நம்ம டைரக்டா யூஸ் பண்ண முடியுமா எந்த ஒரு ஹெல்பிங் verb இல்லாம நம்ம V4 யூஸ் பண்ண முடியுமா யூஸ் பண்ண முடியாது சோ அதுவே பாருங்க forgives V5 நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன்னா இங்க என்ன மறைஞ்சிருக்கு does மறைஞ்சிருக்கு ஓகேவா சோ the man who forgives அதுதான் இப்ப நான் சொன்னேன் இல்லையா யார் வந்து அதை மன்னிச்சு என்ன பண்றாங்க அந்த தப்பு பண்ணவங்களை ஷேம் பண்ண வைக்கிறாங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே ஒருத்தர் வந்து சண்டை போட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்து அதை ரியாக்ட் பண்ணாம இருக்கும்போது என்ன அர்த்தம் அவங்க பண்ணின அந்த ஆக்ஷனை வந்து நினைச்சு அவங்கள ஷேம் பட வைக்குது இல்லையா அதுதான் the man who forgives an injury proves himself to be the superior of the man who wronged him and puts the wrongdoer தவறு செய்தவரை to shame ஓகேவா நெக்ஸ்ட் dash may even turn அதுதான் இப்படி பண்றதுனால இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் ஒரு எனிமி கூட என்ன ஆயிடுவாங்க ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க இல்லையா சோ அப்ப dash may இங்க ஒரு நவுன் வரணும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா சப்ஜெக்ட் நவுன் என்ன பாருங்க forgiveness boldly fond coyness coynessனா ஷையா இருக்கும்போது நம்ம எப்படி நம்ம ஷையா இருக்கும்போது எனிமி எப்படி ஃப்ரெண்ட் ஆவாங்க அப்படிலாம் இல்லைல்ல ஸோ இது வராது போல்ட்லி இல்லை நவுன் தான் வரணும் போல்ட்லி இல்லை ஃபாண்ட்ன்றது ஆட்ஜெக்டிவ் ஃபாண்ட்னா லவ் ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் ஃபுட் அப்படின்னா எனக்கு ஃபுட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ இங்கே ஃபாண்ட் இது ஆட்ஜெக்டிவ் இதுவும் வராது நவுன் தான் வரணும் பாருங்க ஃபர்கிவ்னஸ் அப்படின்றது என்ன மன்னித்தல் என்ன ஆகும்னா மே ஈவன் டர்ன் ஒரு எனிமியை கூட ஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ க்ளோஸ் டெஸ்ட் பாருங்க ஸோ இதெல்லாம் இந்த நம்ம இங்கே கொண்டு வர கொஷின்ஸ் எல்லாமே எம்டிஎஸ்ல கேட்ட கொஷின்ஸ் தான் லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி இயர் இந்த மாதிரி எம்டிஎஸ்ல கேட்ட கொஷின்ஸ் தான் நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ இங்கே இருக்கிற எக்ஸாக்ட் கொஷினே வரலாம் அப்படி இல்லைன்னா இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ரூல் பேஸ் பண்ணி இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து கொஷின்ஸ் வரலாம் ஓகேவா ஸோ கொஷின் பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸ் டெஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக ஒரு க்ளோஸ் டெஸ்ட் வந்து எல்லாருக்குமே வரும் அதில் நீங்கள் 5 out of 5 வந்து ஷியோராக வந்து எடுக்கணும் ஓகேவா ஸோ இப்போ க்ளோஸ் டெஸ்ட் அப்படின்றதுல இந்த மாதிரி ஒரு பேராகிராஃபில் இன் பிட்வீனில் டேஷஸ் இருக்கும் இந்த டேஷை தான் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பேராகிராஃப் வந்து நம்ம லேர்ன் படிக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகே ஸோ எதை பற்றின கான்செப்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது ஓரளவு ஐடியா இருந்துச்சுன்னா தான் என்ன பண்ண முடியும் அந்த டேஷஸ் வந்து கரெக்டாக நம்ம ஃபில் பண்ண முடியும் ஓகேவா ஸோ பாருங்க why do people யான்னா என்ன யான்னு நம்ம கொட்டாய் விடுறோம் இல்லையா அதுதான் வந்து யான் why do people வந்து யான் ஏன் பண்றாங்க ஏன் கொட்டாய் விடுறாங்க அப்படின்னு சொல்லி இதை கேட்குறாங்க ஸோ no one seems to know the exact dash some people believe that beyond dash we do not have enough oxygen in our bodies in dash words we yawn to breathe in dash oxygen people also believe that yawning is associated dash boredom so என்ன சொல்ல வராங்க அப்படின்னா யான் ஏன் people பண்றாங்க அப்படின்றது சொல்லிட்டு கேட்டு ஒரு சிலர் என்ன பிலீவ் பண்றாங்க இன்னும் ஒரு சிலர் எப்படி எடுத்துக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் எதுக்காக வந்து யான் பண்றோம்னு நினைச்சுக்கிறாங்க பீப்புள் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அவங்களோட பிலீவ் என்ன இதுல யானிங்க பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்றத ஒரு 3 லைன்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பீப்புளோட பிலீவ்ல எப்படி இருக்கு அப்படின்றத ஃபுல்லா கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ நம்ம டேஷஸ் பார்க்கும்போது தெரியும் பாருங்க ஸோ பாருங்க why do people yawn no one seems to know the exact யாருக்குமே எக்ஸாக்டான
அதாவது இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க இல்லையா, அந்த கொஸ்டினுக்கு நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இதெல்லாம். ஸோ ஏன் அதுக்கு என்ன என்ன காரணங்கள், எதற்காக நமக்கு வந்து இந்த மாதிரி திரும்ப திரும்ப நமக்கு யான் வருது. ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு மினிமம் 10 டைம்ஸ் அது வந்து யான் பண்ணிடுவோம் இல்லையா, மார்னிங் ஈவினிங் டைம் தான் ரொம்ப அதிகமாக யானிங் வரும். ஸோ அதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் என்ன அப்படின்றது யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, நோ ஒன் சீம்ஸ் டு நோ த எக்ஸாக்ட் நவுன். இங்க ஒரு நவுன் வரணும். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன, த எக்ஸாக்ட், இது ஒரு ஆட்ஜெக்டிவ், இங்க ஒரு நவுன். ரியாலிட்டி வருமா, பேசிஸ் வருமா, ரிசல்ட் வருமா? ரிசல்ட் கண்டிப்பா வராது. பேசிஸும் இல்லை, ரியாலிட்டி இல்லை. இது எக்ஸாக்ட் ரீசன், சரியான காரணம் யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இங்க என்ன வரணும்னா ரீசன். ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்துட்டு ரீசன். நெக்ஸ்ட் பாருங்க, some people believe that we yawn dash we do not have enough oxygen in our bodies. அதாவது நம்ம உடம்புல வந்துட்டு போதுமான ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா நமக்கு யானிங் வருது. யானிங் வரும்போது நம்ம வந்து ஆக்சிஜன் உள்ள எடுத்துக்கிறோம் அப்படின்னு பிலீவ் பண்றதா சொல்றாங்க. ஓகேவா? ஸோ some people believe that we yawn, எப்பெல்லாம் நம்ம உடம்புல ஆக்சிஜன் இல்லையோ அப்பெல்லாம் நமக்கு யானிங் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்பெல்லாம் அப்படின்னும் போது நம்ம அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், ஆஸ் வருமா, ஆஸ் வராது. ஒய்ன்றது ரீசன், இதுவும் வராது. வைலும் வராது. ஸோ வைல் அப்படின்றது சேம் டைம்ல ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது, இங்க என்னன்னா நம்ம ஆக்சிஜன் இல்லாதப்போ அது வருது. ஸோ இங்க என்னன்னா வென் தான் வரும். ஸோ சம் பீப்புள் பிலீவ் தட் வி யான் வென் வி டு நாட் ஹாவ் இனஃப் ஆக்சிஜன் இன் அவர் பாடிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் இன் டேஷ் வேர்ட்ஸ். இன் டேஷ் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, இன் டேஷ் வேர்ட்ஸ். இன் அதர் வருமா, ராதர் வருமா? ராதர் வராது. ராதர் வந்து ரெண்டு கான்செப்ட்ல ஒரு கான்செப்ட் நீங்க வந்து ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னா நீங்க ராதர் யூஸ் பண்ணணும். நியூ வருமா? நியூ வராது. சம் இல்லை. இன் அதர் வேர்ட்ஸ். இன் அதர் வேர்ட்ஸ் வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா அதுக்கு தானே இது சொல்றாங்க. இன் அதர் வேர்ட்ஸ் we yawn to breathe in. In other words we yawn to breathe in. நிறைய, அதாவது என்னன்னா நம்ம வந்து யான் பண்ணும்போது நிறைய ஆக்சிஜன் உள்ள எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ யான் பண்ணும்போது என்ன, எக்ஸாஸ்ட் வெளியவும் போகுது உள்ளேயும் வருது இல்லையா? ஸோ அதுதான் சொல்றாங்க. இன் அதர் வேர்ட்ஸ் வி யான் டு பிரீத் இன் டேஷ். லெஸ் வருமா? லெஸ் இல்லை. ஸோ இங்க ரெண்டு மோர் இருக்கு, இங்க மச் ஒரு ஆக்சுவலி மோர் லிட்டில். லிட்டில் கம்மியாக லிட்டில் வராது, லெஸ்ஸும் வராது. என்னன்னா நம்ம ஆக்சிஜன் இட்ஸ் அன்கவுண்டபிள் நவுன். நம்ம இங்கே வந்து மினி அது மாதிரி யூஸ் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ நிறைய ஆக்சிஜன் அப்படின்னும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும், மோர் தான் யூஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம், யான் பண்ணும்போது நிறைய ஆக்சிஜன் வந்து இன்டேக் பண்ணிக்கிறோம், அதுவும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஸோ பிரீத் இன் மோர் ஆக்சிஜன். ஓகேவா? நெக்ஸ்ட், people also believe that yawning is associated dash boredom. boredom அப்படின்னா ஒரு மாதிரி சலிப்பா இருக்கு, ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா அப்ப வந்து யானிங் வருது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் அப்படி பிலீவ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, people also believe that yawning is associated. இங்க associatedனு ஒரு வேர்ட் இருக்குல்ல கைஸ், இந்த அசோசியேட்டட் எதுக்கு, இது இந்த வேர்டுக்கு பக்கத்துல ஒரு ப்ரெபோசிஷன், இந்த ப்ரெபோசிஷன் தான் வரணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. ஃபிக்ஸ்டு ப்ரெபோசிஷன். ஓகேவா? ஃபிக்ஸ்டு ப்ரெபோசிஷன்ல இந்த வேர்டுக்கு அப்புறம் இந்த ப்ரெபோசிஷன் வரணும்னு இருக்கு. ஆக்சுவலி அசோசியேட்டட் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் என்ன வரணும் அப்படின்னா அசோசியேட்டட் வித் போர்டம். associated with boredom. இதனாலதான் இது வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதன் ஒரு சிலர் வந்து பிலீவ் பண்றாங்க, ஒரு சிலர் வந்து சலிப்பா இருக்கு, டயர்டா இருக்கு அப்படின்னா கூட இந்த மாதிரி கொட்டாயா வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அசோசியேட் பக்கத்துல வித் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகே கைஸ், உங்களுக்கு நான் வந்து ஆக்சுவலி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சது என்ன அப்படின்னா, கிராமர் டாபிக்ஸ் இருக்கு இல்லையா,
ஓகே. ஸோ இப்போ இந்த க்ளோஸ் டெஸ்ட்டில் எத்தனை பேர் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அவுட் ஆஃப் 5க்கு எத்தனை பேர் என்ன மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கிராமர் டாப்பிக்கில் நிறைய ஆஸ்பிரன்ஸ் நினச்சிக்கிறது என்ன அப்படின்னா, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு வராது. ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், இது வந்து உங்களுக்கு வராதுன்னு நீங்கள் வந்து பிளைண்டாக நினச்சிட்டு போயிடுறீங்க. ஓகேவா? அதாவது என்னன்னா, நிறைய ஆஸ்பிரண்ட் மைண்ட் செட் இதுதான், டைரக்ட் ஸ்பீச்லாம் வராது, நரேஷன்லாம் வராது, சிஹெச்எஸ்எல் சிஜிலுக்கு தான் வரும், எம்டிஎஸ்க்கு வராது அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஆக்சுவலி என்னன்னா, உங்களுக்கு வந்து இது ரெண்டுமே என்ன, ஒன்று ஆக்டிவில் கொடுத்துட்டு பேசிவில் கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க, இல்லை பேசிவில் கொடுத்துட்டு ஆக்டிவில் கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா டைரக்ட் ஸ்பீச் கொடுத்துட்டு இன்டைரக்ட் ஸ்பீச் கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க, இல்லை இன்டைரக்ட் கொடுத்துட்டு டைரக்ட் கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுற கன்வர்ஷன், இந்த கன்வர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண சொல்கிறது வந்து உங்களுக்கு சிஜிஎல், சிஹெச்எஸ்எல்ல கேட்பாங்க. பட் ஆனால் எம்டிஎஸ்ல உங்களுக்கு எப்படி கேட்பாங்க, இந்த டாபிக் வச்சு எப்படி வந்து கொஷின் வரலாம் அப்படின்னா, ஒரு ஆக்டிவ் வாய்ஸில் ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சென்டென்ஸில் இடையில வந்துட்டு ஒரு எரர் வச்சுருவாங்க. எரர் வைக்கலாம், இல்லை டேஷ் கொடுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதில் இந்த டேஷை ஃபில் பண்ணுங்க, இல்லைன்னா எரர் ஃபைண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு எரராகவும் வரலாம், இல்லைன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸாகவும் வரலாம். ஓகேவா? ஆக்டிவ் வாய்ஸ் மட்டும் இல்லை, ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து கேட்கலாம், பேசிவ் வாய்ஸ்லேருந்து கேட்கலாம், அதே மாதிரி டைரக்ட் ஸ்பீச்லேருந்து கேட்கலாம், இன்டைரக்ட் ஸ்பீச்லேருந்து கேட்கலாம். ஒரு சென்டென்ஸு கொடுத்துட்டு உங்களுக்கு இடையில ஒரு வேர்டை எடுத்துட்டு அதில் வந்து எரர் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அங்கே டேஷாக கொடுத்துட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸாக கொடுத்துருவாங்க. சரி, எரர் கொடுத்துட்டு எரர் ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்படிலாம் டேஷ் கொடுத்துட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸஸ் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு 8 இல்லை ஒரு 15 ஸ்லாட்ஸ் கிட்ட இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் வச்சு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் கொஷின்ஸுமே இருக்குது. எனக்கு எக்ஸாக்டாக நம்பர் தெரியல, ஆனால் வந்து கேட்டிருக்காங்க. நான் எப்படி இதை ஷியராக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம 45 கிராமர் ரூல் பிடிஎஃப் கோர்ஸ் இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு இந்த கொஷின்ஸ்லாம் நம்ம வைக்கிறோம். ஆக்டிவ் வாய்ஸ் பேஸ் பண்ணி, டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் பேஸ் பண்ணலாம் வைக்கிறோம். ஏன்னா ஆஸ்பிரன்ஸ் இதை விட்டுறக்கூடாது. நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? நீங்கள் ரொம்ப டீப்பாக படிக்காட்டியும் அது சென்டென்ஸ் ஆக்டிவாக, பேசிவாக, அதுக்கு அங்கே என்ன வரும். ஓகேவா? ஸோ இந்த நாலேஜோடு நீங்கள் போய்க்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின்ஸ் வரும். ஸோ யாருக்கு எந்த ஸ்லாட்டில் வரும்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்து டெஃபினட்டாக கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்ல மாட்டாங்க, ஆனால் எரர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, ஃபில் இன் த பிளாங்க்ஸாக கொடுத்துட்டு ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஓகேவா? கண்டிப்பாக இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ்க்கு தான் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. நெகட்டிவ் மார்க் இல்லாமல் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா இந்த மாதிரி டாபிக்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஓகேவா?